நிறைய பேருக்கு என்னன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்னா அப்நார்மல் நினச்சிக்கிறாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது விமென்க்கு ஜென்ரலாக பிஃபோர் பீரியட்ஸ் அண்ட் ஆஃப்டர் பீரியட்ஸ் மைல்டாக இருக்கலாம். பட் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் வெரி அப்நார்மல், திக்காக இருக்குது, ஸ்மெல்லியாக இருக்குது, இச்சிங்கும் இருக்குன்னா வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும், இச்சிங் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து, மேடம் நான் இந்த மாதிரி வாஷஸ் யூஸ் பண்ணுறேன், வெஜைனல் வாஷஸ் யூஸ் பண்ணுறேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து ரிலீஃப் எதுவும் வரல. ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யூட்ரஸில் நம்மளுக்கு மசில் லேயர் இருக்கும், அதுலேருந்து வர அப்நார்மல் லம்ப்ஸ் ஆர் டியூமர்ஸ் தான் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா பேஷண்ட்க்கு பெயின் அதிகமாக இருக்கலாம், பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கையில் மாதம் பீரியட்ஸ் வரையில் ஒவ்வொரு மாதமும் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ நம்மளோட ஃபாலிக்கல் கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே தான் போகும் நாளடைவில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டராக மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கல அந்த ஒவேரியன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவேரியன் ரிசர்வ்ங்கிறது கம்மியாகிற சான்சஸ் இருக்கிறனால தான் once in 3 days, அதாவது once in 72 hours the sperm cells will be formed again. So once in 3 days it will be replenished. So அந்த ஏஜிங்கிறது பட் ஸ்பெர்மட்டோசைட்ஸ், அதாவது அந்த ஸ்பெர்ம் செல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யங்கர் ஏஜுக்குரிய அந்த மார்ஃபாலஜி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸும் ஓல்டர் ஏஜ் மென்னுக்கும் கம்பேர் பண்ணல டிஃபரன்சஸ் will be there. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வைஷாலினி. இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அனிதா வித் 15 years of experience in women health. ஹலோ மேம். ஹலோ, வணக்கம். ஹெச்பிவி வேக்சின்னா இன்னுமே சில பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வேக்சின் எதுக்கானது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போது வந்து நம்மளுக்கு ஹெச்பிவி வேக்சின் பற்றின அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெச்பிவி வேக்சின்ங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். ஓகே. ஸோ இந்த ஹெச்பிவி வேக்சின் எதுக்கு போடுறாங்கன்னா அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நீங்கள் வேக்சின் போட்டால் ஆன்டிபாடிஸ் வரும். ஸோ தட் வில் கிவ் யூ த ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ஹெச்பிவி வைரஸ்ங்கிறது விமென்ல யூட்ரஸோட லோவர் பார்ட், அதாவது யூட்ரஸ் மவுத்ன்னு சொல்லுவாங்க, சர்விக்ஸ். ஓகே. அதில் வர இன்ஃபெக்ஷன் அண்ட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ஹெச்பிவி வேக்சின். ஓகே. ஸோ அந்த ஹெச்பிவி வேக்சின்ங்கிறது இன்ஃபெக்ஷன் வரும் முன் போடுறது வேக்சின் தான் பெட்டர் ஆல்வேஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருமுன் காப்போம். ஒரு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு வேக்சின் போடுறதுனால நம்ம உடம்புல ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வரையில் நம்ம ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் இருக்கிறனால அந்த இன்ஃபெக்ஷனை ஃபர்தராக ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வேக்சின் எல்லாமே ப்ரைமரி ப்ரிவென்ஷனில் வரனால இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி இந்த வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஐடியலாக இந்த வேக்சின் வந்து யங்கர் கேர்ள்ஸ்லேருந்தே போடுறது தான் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், we are recommending the HPV vaccine from 9 years in young girls. So 9 yearsலேருந்து போட்டால் தான் நம்மளோட ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸும் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வரத்துக்கு முன்னாடி போடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹெச்பிவி வேக்சின். ஓகே. இதுக்குன்னு ஏதோ டோசேஜ் தனித்தனியாக இருக்கா மேம்? ஸோ டோசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிவி வேக்சின் 9 to 14 years இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு 2 டோஸ் போதும். அதாவது 0 டோஸ் அண்ட் 6 months டோஸ். வேறஸ் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து 3 டோஸாக கொடுக்கப்படும். அதாவது 0 டோஸ், 2nd month டோஸ் அண்ட் தென் 6 months டோஸ். இந்த வேக்சினே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிவி வைரஸுக்கு நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். இட்ஸ் மோர் தேன் 100 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் தேர். பட் அந்த முக்கியமான ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்ட்ரெயின் 16 and 18 இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி கேன்சராக மாறுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற 4 strain வேக்சினும் இருக்குது, இல்லை 9 strain வேக்சினும் இருக்குது. அதாவது வேக்சின் விச் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் 4 strains அண்ட் த வேக்சின் விச் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் 9 strains. ஸோ இந்த மாதிரி there are 2 types ஆஃப் வேக்சின். நம்ம அக்கார்டிங்லி பேஷண்ட் என்ன சாய்ஸஸ் நம்ம பேஷண்ட்டை கொடுக்கணும் அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இந்த வேக்சின் வந்து 9 yearsலேருந்து 25 yearsல கொடுக்கையில ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து 45 years வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் த பெஸ்ட் ஃபேஸ் டு ஹேவ் திஸ் வேக்சின் இஸ் 9 to 25 years ப்ளஸ் 9 to 14 yearsல எடுக்கையில் 2 டோஸ் எடுத்தாலே போதும். ஓகே. இதுக்குன்னு ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி எதுவும் இருக்கா மேம்? அதனால தான் சில பேர் ரொம்ப பயப்படுறாங்க. இதோட அவேர்னஸே யாருக்குமே இல்லை. என்னன்னா இந்த ஹெச்பிவி வேக்சினால் வர
சர்விக்ஸ் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் சர்வைக்கல் கேன்சருங்கிறது இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் ஒன். ஓகே. இப்போ எப்படி நம்ம முந்தி காலத்தில் போலியோ, ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக வேக்சின்ங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணனால தான் தே ஆர் வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்சால் நம்மளால இந்த டிசீஸை எராடிகேட்டே பண்ண முடியும். அது மாதிரி இந்த வேக்சின் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவ். இப்போ நம்ம WHO என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேக்சினை கரெக்டாக போடையில் நம்ம வந்து we can eliminate HPV related cervical cancer by the year 2030. ஸோ 2030 இதை எலிமினேட் பண்ணணும்னு HPVயோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வேக்சின் எடுக்கிறது ரொம்ப நல்லது. எங்கர் த ஏஜ் குரூப் அண்ட் பிஃபோர் கேர்ள்ஸ் அட்டைன் their செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இந்த வேக்சின் எடுக்கிறனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ காமனாக நம்ம வேக்சின் போடுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராமஸ்குலராக போடுவோம். அந்த லைட்டாக ஒரு பெயின் இருக்கலாம், இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஒரு ரெட்னஸ் இருக்கலாம். இந்த வேக்சின்னால ஃபீவர் வராது, உங்களோட பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகாது, எந்த ஒரு லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸும் இந்த வேக்சின்னால இல்லை. ஏன்னா இந்த வேக்சின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் ட்ரையல்ஸ் முடிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு, ஐ மீன் யங் கேர்ள்ஸ்க்கோ இல்லை ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு. ஸோ இதனால சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து வெஜைனல் ஹைஜீன், அந்த வெஜைனாவை எப்படி ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பிகாஸ் we can teach the menstrual hygiene to young girls, school going girlsக்கும் சரி, காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் இப்போ நிறைய ஒர்க்கிங் விமன், ரைட்? நம்ம எல்லாருமே வந்து we see there are many women into our occupation. முந்தி மாதிரி they are not always at home. We see many women in different working environments. அப்போங்கையில் இந்த menstrual hygieneங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். ஜென்ரலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் பீரியட்ஸ் விமென்க்கு வருது, தேர் ஹேவிங் நார்மல் ப்ளீடிங், அந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச ஒரு அவங்க தே ஹேவ் டு கீப் ட்ராக் ஆஃப் their menstrual calendar. அதாவது மந்த்லி இந்த டைம் தான் வருது, ஃப்ளோ இந்த டைம் தான் இருக்குது, ப்ளஸ் எனி அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ், இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணாலே அவங்களால மென்சுரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு என்னன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்னா அப்நார்மல் நினச்சிக்கிறாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது விமென்க்கு ஜென்ரலாக பிஃபோர் பீரியட்ஸ் அண்ட் ஆஃப்டர் பீரியட்ஸ் மைல்டாக இருக்கலாம். பட் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் வெரி அப்நார்மல், திக்காக இருக்குது, ஸ்மெல்லியாக இருக்குது, இச்சிங்கும் இருக்குன்னா கட்டாயம் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும். கலர்லாம் சில எஸ், ஆமாம். ஸோ கலர் ஆஃப் த டிஸ்சார்ஜ் ஆல்சோ மேட்டர்ஸ். நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இன் விமென் பார்த்தீங்கன்னா ஒரு மியூகாய்டாக இருக்கும், அதாவது லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல்லி மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஒயிட்டிஷ் ஒரு கலர் இருக்கலாம். பட் திக் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ளஸ் எல்லோயிஷாக இருக்குது, ப்ரௌனிஷாக இருக்குது, இந்த மாதிரிலாம் அப்நார்மலாக இருந்தால் கட்டாயம் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். ப்ரைவேட் பார்ட்டில் ஹேர் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஹைஜீனாக இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் அது வந்து எடுத்துடுறாங்க. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பற்றி சொல்லுங்கள். சி, ஆஸ் ஐ டோல்டு, நம்ம பியூபர்ட்டி மெனார்கேங்கிறது ஹேர் க்ரோத் இன் ப்ரைவேட் ஏரியாஸ், உங்களோட ஆக்சிலா அதாவது ஆம்பிட்ஸில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து நார்மல், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹேர் இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சம்மர் மந்த்ஸ் ஆர் நிறைய பேருக்கு ஒர்க் போகிறவங்களுக்கே அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஹேர் ரிமூவல் பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, ஈவன் இந்த ப்ரைவேட் ஏரியாஸ் ஆர் இன் யர் ஆம்பிட்ஸ் ஆர் அதர் திங். பட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரைட் வே விச் சூட்ஸ் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கிற க்ரீம்ஸ் வந்து ஸ்கின் இரிட்டேஷன் காஸ் பண்ணும், அதனால சில சைடு எஃபெக்ட்ஸ், ரேஷஸ் அதெல்லாம் வரும். ஸோ சிலருக்கு வாட் மெத்தட் ஆஃப் ஹேர் ரிமூவல் சூட்ஸ் அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஐடியலி டிஸ்போசபிள் ரேசர்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் விச் ஹேஸ் டு பி த்ரோன் ஆஃப் இமீடியட்லி. இதெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தட் அவங்களுக்கு சூட் ஆகுது, அலர்ஜி வரமாட்டேங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வெஜினல் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்டிமேட் வாஷ் பண்ணுறாங்க, அது வந்து சேஃபாக இருக்குமா? ஐ ஹவ் கம் அக்ராஸ் மெனி பேஷண்ட்ஸ் லைக் அவங்களுக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும், இச்சிங் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து, மேடம் நான் இந்த மாதிரி வாஷஸ் யூஸ் பண்ணுறேன், வெஜைனல் வாஷஸ் யூஸ் பண்ணுறேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து ரிலீஃப் எதுவும் வரல. ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளோட வெஜைனல் பிஹெச்ன்னு ஒன்று நார்மலாக இருக்கும். அது அப்நார்மலாக எப்போ ஆகும்னா, நம்ம எப்படி நம்ம கட்டில் குட் பாக்டீரியா இருக்கிற மாதிரி வெஜைனாலேயும் குட் பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்த நார்மல் பாக்டீரியல் ஃப்ளோரா மாறையில தான் பிஹெச் மாறும், நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த வாஷஸ் எல்லாம் என்னன்னா, இட் வில் மெயின்டைன் த பிஹெச் ஆஃப் த வெஜைனல் ஏரியா. பட் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இருக்கிறப்ப இந்த வாஷஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது.
ஸோ தோ யூ இட்ஸ் நாட் ரொட்டீன்லி ரெக்கமெண்டட் டு யூஸ் வாஷஸ் ஃபார் மெயின்டைனிங் வெஜைனல் ஹெல்த் ஆர் மென்சுரல் ஹைஜீன். பட் ஒன்ஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இருக்குதுன்னா ரொம்ப நாளாக அந்த வாஷஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணணுமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டுக்கிறது. ஓகே, இப்போ பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ அதனால் வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா ஃபர்டிலிட்டி அப்போ? கம்மிங் டு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து ஹார்மோனல் பில்ஸ், ஓசி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸுங்கிறது கான்ட்ரசெப்ஷனுக்கு இல்லாமல் மெனி எயில்மெண்ட்ஸ், அதாவது மெனி கண்டிஷன்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எப்பயுமே ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஷுட் பி டேக்கன் ஒன்லி அண்டர் த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ கைனகாலஜிஸ்ட் ஓகே, சின்ஸ் தே ஆர் ஹார்மோனல் பில்ஸ். ஏன்னா ஹார்மோனல் பில்ஸுங்கிறது சில பேஷண்ட்ஸ்க்கு நல்லா செட் ஆகும், சில பேஷண்ட்ஸ்க்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மட்டுமே நீங்கள் கான்ட்ரசெப்ஷனுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா, அதாவது பர்த் ஸ்பேசிங், உங்களுக்கு அந்த மந்த் ப்ரெக்னன்சி வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்தாலுமே உங்களோட கைனகாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கும். ஃபைப்ராய்ட்ஸ்னால் என்ன மேம்? ஃபைப்ராய்ட்ஸ்னால் என்னென்ன இருக்கும் இன்னும் ஒரு புரிதல் இல்லை. ஸோ அந்த டேர்முக்கு வந்து என்ன டெஃபினேஷன்? ஃபைப்ராய்ட்ஸுங்கிறது தே ஆர் பினைன், அதாவது அந்த டியூமர் லைக் கண்டிஷன்ஸ் விச் வில் அரைஸ் ஃப்ரம் த யூட்ரைன் வால், அதாவது யூட்ரஸில் நம்மளுக்கு மசில் லேயர் இருக்கும், அதிலிருந்து வர அப்நார்மல் லம்ப்ஸ் ஆர் டியூமர்ஸ் தான் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது, உடனே இது வந்து இதனால எதுவும் பிரச்சனை இருக்குமா டாக்டர் அப்படின்னு பயந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. பட் ஜென்ரலாகவே ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா பேஷண்ட்க்கு பெயின் அதிகமாக இருக்கலாம், பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கையில் அவங்களுக்கு இந்த ப்ளீடிங் சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கோ இல்லை மோஷன் போகிறதுக்கோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் கேன் பி சிம்டமேட்டிக், ஏசிம்டமேட்டிக் ஆல்சோ. பட் ஸ்கேனில் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்குன்னா நீங்களாக எதையும் ப்ரிசியூம் பண்ணாமல் கட்டாயம் வந்து கைனகாலஜிஸ்ட்டை காமிச்சிட்டு இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால எதுவும் ப்ராப்ளம் இருக்குதாங்கிறத கட்டாயம் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைப்ராய்ட்ஸுங்கிறது யூட்ரஸில் வர ஒரு அப்நார்மல் க்ரோத்ஸ். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணணுமா இல்லை டேப்லெட்ஸ் மூலமாகவும் இதை சரி பண்ணலாமா? ஃபைப்ராய்ட்ஸ் வந்து எந்த ஏஜ்லேயும் இருக்கலாம். நாங்கள் வந்து we are seeing in young women who are planning pregnancy till older women who have crossed menopause also. So it can present in any age group. அந்தந்த ஏஜ் குரூப்பில் அது என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஃபைப்ராய்ட்ஸ். பாப்ஸ்மியர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸோ அது எதுக்கு பண்ணுவாங்க, யாரெல்லாம் அதை பண்ணணும்? பாப்ஸ்மியருங்கிறது அது வந்து நம்ம சர்விக்கல் இன்ஃபெக்ஷன் பற்றி சொன்னோம்ல, யூட்ரஸோட மவுத்தில். ஸோ அதில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இன்ஃபெக்ஷனால் அப்நார்மலாக சர்விக்ஸில் செல்ஸ் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் அந்த பாப்ஸ்மியர். நிறைய பேர் அதை நினச்சிக்கிறாங்க அது பயாப்சி மாதிரி, ஏதோ டிஷ்யூ மாதிரி எடுப்பாங்க, வலிக்கும், அந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. பட் பாப்ஸ்மியருங்கிறது நம்ம நார்மலாக விமென்க்கு வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணையில் எடுக்கிறது தான். இட் இஸ் அ சைட்டாலஜி டெஸ்ட், ஒரு ப்ரஷ் டெஸ்ட் மாதிரி, ஸ்மியர் டெஸ்ட் மாதிரி எடுப்போம். தட் இஸ் நாட் பெயின்ஃபுல். இட் இஸ் அன் ஓபி ப்ரொசீஜர், ஓபியாகவே பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி நம்ம சர்வைக்கல் கேன்சரை ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. இப்போ எப்படி வேக்சின் வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன், அதாவது வரத்துக்கு முன்னாடி வேக்சினை போட்டு ப்ரிவென்ட் பண்ணுறோம், இந்த பாப்ஸ்மியர் வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன் வரும். அதாவது ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் சர்விக்ஸில் வந்துருச்சு, அதில் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது வந்து ப்ரீ கேன்சரஸாக இருக்கா இல்லை கேன்சராக மாறுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாப்ஸ்மியர் இஸ் அ வெரி குட் டெஸ்ட். அண்ட் இப்போ வந்து நம்மளோட கைட்லைன்ஸ் படி பாப்ஸ்மியர் வந்து 30 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸில் இருக்கிற விமன் எல்லாரும் கட்டாயம் பண்ணிக்கணும் once in 3 years. ஓவரீஸ்க்குன்னு ஏஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து எந்த ஏஜில் நம்ம கல்யாணம் பண்ணி அதுக்கு வந்து நம்ம எப்போ வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு கரெக்டான டைம், அது உங்களோட ஒப்பீனியன் பற்றி சொல்லுங்கள். சி அகெயின் ஃபர்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விமனுக்கும் மாறும். ஓகே, சரிங்களா? பட் ஓவரீஸ் எஸ் தே ஏஜ் ஆஸ் யூ ஏஜ், அதாவது இந்த பயாலஜிக்கல் ஏஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து பிறக்கும் போது நம்ம ஓவரீஸில் எவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் நம்மளுக்கு மெனோபாஸ் வரைக்கும் இருக்கணுமோ அது ஆல்ரெடி ஃபிக்ஸட். ஓகே, ஸோ அந்த ஃபாலிக்கல் ஒவ்வொன்றும் வளர்ந்து ஓவுலேஷன், அதாவது பியூபர்ட்டிக்கு அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாதம் பீரியட்ஸ் வரையில் ஒவ்வொரு மாதமும் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ நம்மளோட ஃபாலிக்கல் கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே தான் போகும் நாளடைவில்.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டராக மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கல அந்த ஒவேரியன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒவேரியன் ரிசர்வ்ங்கிறது கம்மி ஆகிற சான்சஸ் இருக்கிறனால தான் வி அட்வைஸ் விமென் டு கெட் மேரிட் நாட் வெரி லேட். ஸோ தட் அவங்களோட அந்த ஒவேரியன் ரிசர்வ் கம்மி ஆகையில் அதுக்கப்புறம் ஓவுலேஷன் சரியாக நடக்காது, இல்லை த குவாலிட்டி ஆஃப் oocytes won't be good. ஸோ அதனால அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து உமன்ஸ்க்கு மட்டும், ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆல்சோ ஃபார் மென்ஸ் தான். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ நான் எப்படி ஒவேரியன் ரிசர்வ் ஏஜ் ஆக கம்மி ஆகிற சான்சஸ் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறேன்னா, விமென் பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் பர்த்டே நம்மளுக்கு எவ்வளோ ஒவேரியன் ஃபாலிகல்ஸ் வரும், oocytes ரிலீஸ் ஆகுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் நம்பர். ஆனால் மென்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 3 days, அதாவது ஒன்ஸ் இன் 72 hours the sperm cells will be formed again. ஸோ ஒன்ஸ் இன் 3 days it will be replenished. ஸோ அந்த ஏஜிங்கிறது பட் ஸ்பெர்மட்டோசைட்ஸ், அதாவது அந்த ஸ்பெர்ம் செல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யங்கர் ஏஜுக்குரிய அந்த மார்ஃபாலஜி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸும் ஓல்டர் ஏஜ் மென்னுக்கும் கம்பேர் பண்ணல டிஃப்ரென்சஸ் வில் பி தேர். இப்போ நம்ம ஸ்பெர்ம் செல்லுன்னு சொல்லல அது ஒரு செல்லுன்னு மட்டும் இல்லாமல் அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் அந்த ஸ்பெர்மில் வந்து எதுவும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, அதெல்லாம் தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கையில் கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் மென்னுக்குன்னு எடுத்து நீங்கள் ஸ்பெர்ம் செல்ஸை அனலைஸ் பண்ணால் கூட there will be some abnormalities like in motility or அந்த மார்ஃபாலஜி, இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம்.